வணக்கம். பைப்லை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோபு 22 ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 38.44% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். கடவுளோடு ஒப்புரவாகும் வழி. பின்னர் தேமானியனான எலிப்பாசு பேசத் தொடங்கினான். மனிதரால் இறைவனுக்கு பயனுண்டா? மதிநுட்பம் உடையவரால் அவருக்கு பயனுண்டா? நீர் நேர்மையாயிருப்பது எல்லாம் வல்லவர்க்கு இன்பம் பயக்குமா? நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவர்க்கு நன்மை பயக்குமா? நீர் அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர் உம்மை கண்டிக்கிறார். அதனை முன்னிட்டா உம்மை தீர்ப்பிடுகிறார். உமது தீமை பெரிதல்லவா? உமது கொடுமைக்கு முடிவில்லையா? ஏனெனில் அற்பமானவற்றுக்கும் உறவின் முறையாரிடம் அடகு வாங்கினீர். ஏழைகளின் உடையை உரிந்துவிட்டீர். தாகமுள்ளோர்க்கு குடிக்க தண்ணீர் தரவில்லை. பசித்தோர்க்கு உணவு கொடுக்க முன்வரவில்லை. வலிய மனிதராகிய உமக்கு வயகம் சொந்தமாயிற்று. தயவு பெற்றவர்க்கே அதுயிற்று. விதவைகளை நீர் விருங்கையராய் விரட்டினீர். அனாதைகளின் கைகளை முறித்துப் போட்டீர். ஆகையால் கண்ணிகள் உம்மைச் சூழ்ந்துள்ளன. கிளி உம்மை திடீரென ஆட்கொள்ளும். நீர் காணாவண்ணம் காரிருள் சூழ்ந்தது. நீர்ப்பெருக்கு உம்மை மூழ்கடித்தது. உயரத்தை விண்ணகத்தில் கடவுள் இல்லையா? வானிலிருக்கும் விண்மீன்களைப் பாரும். அவை எவ்வளவு உயரத்திலுள்ளன? ஆனால் நீர் சொல்கின்றீர், இறைவனுக்கு என்ன தெரியும்? கார்முகிலை ஊடுருவி பார்த்து அவரால் தீர்ப்பிட முடியுமா? அவர் பார்க்காவண்ணம் முகில் மறைக்கின்றது. அவர் வான்தளத்தில் உலவுகின்றார். பாதகர் சென்ற பழைய நெறியில் நீரும் செல்ல விழைகின்றீரோ? நேரம் வருமுன்பே அவர்கள் பிடிப்பட்டனர். அவர்கள் அடித்தளத்தை வெள்ளம் அடித்துச் சென்றது. அவர்கள் இறைவனிடம், எங்களை விட்டு அகலும், எல்லாம் வல்லவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பர். இருப்பினும் அவரே அவர்களின் இல்லத்தை நன்மையினால் நிரப்பினார். எனினும் தீயவரின் திட்டம் எனக்கு தொலைவாயிருப்பதாக. நேர்மையுள்ளோர் அதைக் கண்டு மனம் மகிழ்கின்றனர். மாசற்றோர் அவர்களை எள்ளி நகையாடுகின்றனர். இதோ நம் பகைவர் வீழ்த்தப்பட்டனர். அவர்களின் சேமிப்பு தீயால் விழுங்கப்பட்டது என்கின்றனர். இணங்குக இறைவனுக்கு, எய்துக அமைதி, அதனால் உமக்கு நன்மை வந்தடையும். அவர் வாய் நின்று அறிவுரை பெறுக, அவர்தம் மொழிகளை நெஞ்சில் பொறித்திடுக. நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர். தீயவற்றை கூடாரத்திலிருந்து அகற்றிவிடும். பொன்னை புழுதியிலே எரிந்து ஓபீர் தங்கத்தை ஓடைக்கற்களிடை வீசிவிடும். கடவுளின் ஆற்றலுக்கு புகழ்பாடல். எல்லாம் வல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார். அப்போது எல்லாம் வல்லவரில் நீர் நம்பிக்கை கொள்வீர். கடவுளைப் பார்த்து முகத்தை நிமிர்த்திடுவீர். நீர் அவரிடம் மன்றாடுவீர், அவரும் உமக்குச் செவி கொடுப்பார். நீர் நினைப்பது கைகூடும், வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார். தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார். அவர்கள் கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவர். நாம் 1189 அதிகாரங்களில் 458 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.